அனைவருக்கும் வணக்கம். இந்த vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடி 18 ஆடிப்பெருக்கு என்னோட டே எப்படி போச்சு அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. காலையிலேயே வாசலில் கோலம் எல்லாம் போட்டாச்சு. எங்கள் அம்மா 2 நாளைக்கு முன்னாடியே கால் பண்ணி சொல்லிட்டாங்க, ஆடிப்பெருக்கு வருது, வீட்டில் சாமியெல்லாம் கும்பிடுங்கன்னு சொல்லிட்டு. நானும் எஸ்டர்டேவே பார்த்தீங்க அப்படின்னா வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டேன். எந்திரிச்ச உடனே நம்ம அந்த விளக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சிடலான்னு சொல்லிட்டு தாங்க வச்சிட்ருக்கிறேன். மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அடுத்து வாசலில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ ஒரு கோலம் போட்டிருக்கேன். காலையில் எந்திரிச்சோடனே வீட்டுக்கெல்லாம் கால் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரே ஹாப்பி. ஏன்னா எந்திரிச்சோடனே நம்ம காலையிலேயே சாரீ கட்டி குளித்து பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக தானே இருக்கும். எங்கள் அம்மாவும் அதான் சொன்னாங்க, இன்றைக்கி பார்க்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அடுத்து எங்கள் அக்காவுக்கு கால் பண்ணும்போது இந்த மாதிரி கோலம்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அவள் இருந்துட்டு உனக்கு தான் கோலமே போட தெரியாதே அப்படின்னா, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கெல்லாம் கால் பண்ணி முடிச்சாச்சுங்க. காலையில் நம்மளுக்கு ஏர்லியாக எந்திரிக்கும் போது எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. நல்லாவே அந்த டே போன மாதிரி தான் ஒரு ஃபீலுங்க. எந்திரிச்ச உடனே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு விளக்குக்கு எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அடுத்து ஒரு வேலைகளாக பார்க்க ஆரம்பித்தேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா லீவு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லேட்டாக தான் எந்திரிப்போம். அந்த டேவே கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக தான் இருக்கும்ங்க. ஆனால் இன்றைக்கி ரொம்ப பாசிட்டிவாக எனக்கு போச்சு. இந்த ஆடிப்பெருக்கில் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று தாலி கயிறு மாற்றுவாங்க. நான் இன்றைக்கி மாற்றலைங்க. இப்போ தான் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி மாற்றிருந்தனால நான் மாற்றலை. ஆனால் அம்மா சொல்லுவாங்க, இந்த ஆடிப்பெருக்குக்கு அன்னைக்கு தாலி கயிறு மாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் மாற்றலை, பட் சாமி மட்டும் கும்பிட்டுக்கிட்டேன். அதே மாதிரி மஞ்சள், விரலி மஞ்சள், உப்பு இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லுவாங்க. நான் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். கடையும் இப்போ ஓப்பனில் இருக்காது, அதனால கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்கிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். விளக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா நெய் ரொம்ப இதாக இருந்தது, கட்டிமாக இருந்தது. அதை கொஞ்சம் உருக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உருக்கிட்டு இருக்கிறேங்க. அதே மாதிரி நைட்டு இட்லிக்கு பேட்டர் அரைச்சி வச்சாச்சு. அந்த மாவு எந்திரிச்சு பார்த்த உடனே நம்ம நினைக்கிற அன்னைக்கெல்லாம் பொங்காது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை, ஃபுல்லாகவே பொங்கி கீழே வளைஞ்சிருச்சு. சரி, இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் சாம்பார் தாங்க சிம்பிளாக பிளான் பண்ணியிருக்கேன். அது பண்ணிவிட்டு கேசரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கிறேன். கேசரி பண்ணிவிட்டு அப்படியே கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு இட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஊற்றி வச்சுட்டு இந்த சைடு பருப்பும் வச்சுருக்கேன். ஏன்னா மார்னிங் எழுந்த உடனே குழந்தைங்களுக்கு ஏதாவது சாப்பிட்ருவாங்க. நம்ம வேலைகளை பார்த்துட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு பசி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இட்லியை ஊற்றி வச்சுட்டு நெக்ஸ்ட் வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். வீட்டில் பார்த்தா ரவை இல்லை. ஸோ உடனே பார்த்துட்டிங்கன்னா வீட் ரவை தான் இருந்தது. சரி, ஓகே, அதை வச்சே கேசரி பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் அது எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இட்லியை ஊற்றி வச்சுட்டு அடுத்து தான் கேசரி பண்ணணும். சொல்லியாச்சு, நம்மளோட கார்டனில் இருக்கிற பூவெல்லாம் நாளைக்கு பறித்து சாமிக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு. வெள்ளிக்கிழமையும் விளக்கெல்லாம் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறமா எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். திரும்பவும் இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஞ்சம் பூ இருந்தது, அதையும் பறித்து இன்றைக்கி சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு எல்லா பூவையும் பறிச்சிட்ருக்கிறேன். நம்மளோட கார்டனில் பறித்து சாமிக்கு வைக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு ஹாப்பி இல்லையா? நான் எல்லா பூவையும் பறிச்சிட்டேன். தலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டேஸாக மல்லிகைப்பூ பறித்து வச்சுருந்தேன், அதையும் கட்டி வச்சுருந்தேன். ஏன்னா ஒரு 2 நாள் 2 செடி இருக்கனால 2 நாள் பறித்தோம் அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு வைக்கிறதுக்கு வரும் மல்லிகைப்பூ. ஸோ அதனால் அதையும் கட்டி வச்சுருந்தேங்க. சாமிக்கெல்லாம் வச்சாச்சு. சாமி படத்தை எல்லாத்தையுமே தொடச்சி காலையிலேயே எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. எங்கள் அம்மா நாளைக்கும் சொல்லியிருக்கிறாங்க, நாளைக்கு ஆடி அமாவாசை, நாளைக்கும் விளக்கு போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அடுத்து சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா தான் விளக்கு போடலான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வச்சிட்ருக்கேன். தர்ஷகுட்டி காலையில் எந்திரிச்சதுலேருந்து இன்றைக்கி சாமி கும்பிடணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஏன்னா நான் ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி வேற கேட்டுட்டு இருந்தான். கோவிலுக்கு போகிறோம் தங்கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு வேறு மாதிரி பார்த்துட்டு இன்றைக்கி சாரியில் பார்க்கும்போது ஏன் பண்ணியிருக்க, எதுக்கு பண்ணியிருக்கேன்னு பல கொஸ்டின்கள் வேறு வருது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் வச்சு முடிச்சுட்டு சாம்பார் தாங்க பண்ண போகிறேன். பருப்பெல்லாம் வெந்துருச்சு. சேம் சாம்பாருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய இது கிடையாது. எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு வெஜிடபிள்ஸை போட்டுட்டு அடுத்து பருப்பு போட்டு வச்சோம் அப்படின்னா ரெடி ஆகிடும். ஒரு சில நேரம் நான் இப்படி வைக்க மாட்டேன், என்னென்னா 1 பார்ட்டாக வச்சுருவேன். ஆனால் 1 பார்ட் வச்சோம் அப்படின்னா ரைஸ்க்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருந்துச்சு. நல்லா தான் இருக்கும், பட் இன்றைக்கி இப்படியே வச்சாச்சு. நான் 1 பார்ட் தான் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். டைம் இருந்தனால இந்த மாதிரியே வச்சுட்டேங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இட்லி சாம்பார் தான் பிளான் பண்ணியிருக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வீட் ரவை
ரவையில் தான் வந்துட்டு இன்றைக்கி கேசரி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்து எடுத்துட்டு அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா வறுத்து அதுக்கப்புறமா வீட் ரவை ஆட் பண்ணிக்கலாம். வீட் ரவை பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 கப்பு எடுத்திருந்தேன். 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணிங்க. ஸோ அந்த ரேஷியோவில் வைக்கணும். பட் இந்த ரவை எப்படி டேஸ்ட் வரும் அப்படின்றது எனக்கு தெரியல. நான் டேஸ்ட் எதுவும் பார்க்காம தான் வந்து நெய்வேத்தியம் பண்ணணும் இல்லையா, அதனால சரி ஃபைனலாக வந்து பார்த்துக்கலான்னு சொல்லியாச்சு. ஃபைனலாக பார்க்கும்போது எனக்கு என்னமோ கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. ரொம்பலாம் நல்லா இல்லாத மாதிரி இருந்தது. சரி ஓகே, நெய்வேத்தியத்துக்கு தானே படைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். ஆனால் வந்துட்டு எனக்கு கேசரி வந்து நம்ம நார்மல் ரவையில் பண்ணுற மாதிரி டேஸ்ட் வந்து இதில் அவ்வளோவா வரல. கலரும் பார்த்தீங்க அப்படின்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கலர் போடலை. ரெட் கலர்னு போட்டிருந்துச்சு. நான் கூட அந்த ஆரஞ்சு மாதிரி வரும்னு நினச்சேன். ஃபுல்லாக ரெட்டாகவே வந்துருச்சு. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரவையெல்லாம் வறுத்து எடுத்துட்டு 1க்கு 3 கப்பு, அது கூட பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபுட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கலர் ஆட் பண்ணியிருந்தா கூட கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்திருக்கும் போல். நான் ரெட் கலர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆட் பண்ணிட்டேன். பார்த்ததுக்கப்புறமா தான் தெரிஞ்சது ஃபுல்லாக ரெட் ஆயிடுச்சு. இதை கலந்துட்டு இது கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு அந்த ரவை போட்டுட்டு அதுக்கப்புறமா முந்திரி திராட்சை சுகர் எல்லாம் போட்டுக்கலாம். சுகர் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 கப் சுகர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் அளவாக தான் எடுத்திருக்கேன். நம்ம 2 கப்புக்கு 3 கப்பு கூட சுகர் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வந்துட்டு 2.5 கப்பு கிட்ட தான் சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே உள்ள சுகர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தித்திப்பாக தான் இருக்கும். அதனால இந்த வீட் ரவை கொஞ்சம் வேகிறதுக்கும் டைம் எடுக்கும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கப்பு நம்ம எக்ஸ்ட்ரா கூட தண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ இது ரெடி ஆனதுக்கப்புறமா சாமி கும்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை மூடி போட்டு லைட்டாக சிம்மில் வச்சுட்டு நான் கிளம்ப போயிட்டேன். இந்த கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் ரெடியாகி வந்தாச்சுங்க. ஸோ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 9:30 9:45க்கெலாம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. சாம்பார் வச்சாச்சு, இட்லி ஊற்றி வச்சாச்சு, அடுத்து கேசரியும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் போட்டுட்டேங்க. நானும் கிளம்பி வந்துட்டு நெய்வேத்தியத்துக்காக கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டில் அதுக்கப்புறமா தான் கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டுக்கரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சூடா இருக்கு. இங்க வா சாமி கும்பிடுவா. சாமி கும்பிடு, கேசரி சாமி கும்பிடு. சாமி அங்க சாமி பாரு, சாமி பாரு. அக்கா கிட்ட கொடுத்துரு. இந்த பண்ணுங்க 3 times ஸ்லோவா சாமி கும்பிட்டுரு.
வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அடுத்து கோவிலுக்கு போனோங்க. கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹர்ஷனுக்கு வந்து பசிச்சிருச்சு. ஆனால் சாப்பிட்றேன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு என்னென்னா இட்லிலாம் வேணாம், எனக்கு ரைஸ் தான் வேணும்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தான். நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்லாம் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கோவிலுக்கு கிளம்பியாச்சுங்க. தர்ஷு இப்போ எங்க போறோம்? சாமி கும்பிடுவா. நாளைக்கு இல்ல, இப்போ சொல்லு. என்ன போய் வேண்டிக்கிடுவ? அங்க சாமி கிட்ட என்ன கேப்ப? ஆப்பிள் எடுத்துட்டு வருவியா? எடுத்துட்டு வரல சாமிக்கு? வேணாமா? இறங்குப்பா. திருப்தியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கும் வந்துட்டோங்க. வீட்டுக்கு வந்த உடனே 2 பேருக்கும் பசி, ஒரே அழுக வேற. அதனால வந்துட்டு 2 பேரையும் சாப்பிட வச்சுட்டு தர்ஷுக்குட்டியை கடைக்கு அனுப்பியாச்சு. கடையில் போயிட்டு மஞ்சளும் உப்பும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டேங்க. அப்போ தான் நான் சாப்பிட முடியும், இல்லைன்னா அழுதுகிட்டே இருந்தான். ஸோ அவங்கள அனுப்பி விட்டுட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சளும் உப்பும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நம்ம வந்து இந்த நாளில் வந்து வாங்கி வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் வாங்கியாச்சு. காலையிலேருந்து டீ குடிக்கல, சரி ஓகே டீ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீயும் ரைஸும் வச்சாச்சு. ஸோ லஞ்சுக்கு ரைஸு, சாம்பார், பொரியல் தாங்க. ஸோ இந்த vlog வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.